ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிகினரா நீங்க பார்ட் டைமா ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? இந்த சேனலை மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்கெட் நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத போய் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்ன டேட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 2021 மண்டே 15th. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் கீன் ஆன் நேஷனல் இ காமர்ஸ் ரெகுலேட்டர் பட் மினிஸ்டர்ஸ் டிஃபர் ஆன் கீ டீடைல்ஸ். அதை போய் பார்க்கலாம். கவர்மெண்ட் கீன் ஆன் நேஷனல் இ காமர்ஸ் ரெகுலேட்டர் பட் மினிஸ்டர் டிஃபர்ஸ் ஆன் கீ டீடைல்ஸ். இப்படி இந்த பர்டிகுலர் நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா புதுசா இ காமர்ஸ் பிசினஸ்க்குலாம் கவர்மெண்ட் ஒரு ரெகுலேட்டரி சர்வீசஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ரெகுலேட்டரி சர்வீஸ்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இ காமர்ஸ்லாம் அதுக்கு ஒரு தனி துறையா மினிஸ்ட்ரிலாம் இன்னும் போடாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி மினிஸ்ட்ரி போட்டோம் அப்படின்னா அது எப்படின்னா அவங்களால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ கவர்மெண்ட் கீழே அது வந்துச்சு அப்படின்னா வேலைக்கு எவ்வளவு சம்பளம், இப்போ நம்ம போய் இ காமர்ஸ்ல போய் வேலை பார்க்கறோம்னா நம்மளோட சம்பளம் திருப்பியும் ரீஷெடியூல் பண்ண முடியும், அவங்களால ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். இப்போ அதுக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா எல்லாமே பிளாக் மார்க்கெட்ல போகும். ஸோ அதனாலதான் இந்த பர்டிகுலர் நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இ காமர்ஸ் பிசினஸ் ஆன அமேசான் அப்புறம் பிளிப்கார்ட் எல்லாமே கவர்மெண்ட் கீழே அதுக்கு கீழே ஒரு மினிஸ்ட்ரியை போட்டு அவங்க பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா அதுல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்னன்னா டிஃபர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ ரெகுலேட்டர் இ காமர்ஸ் பிசினஸ்ல ரெகுலேட்டரி சர்வீஸ் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இது இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸ் சொல்லுது. அதுக்கு அடுத்த நியூஸ் நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா 2 day நேஷன் வைட் பேங்க் ஸ்ட்ரைக் ஃப்ரம் மார்ச் 15th சர்வீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் என்ன மார்ச் 15th அப்புறம் மார்ச் 15th அண்ட் மார்ச் 16th பேங்க் ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கும் நாளைக்கும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இது எப்பவுமே நல்லா பாருங்க, எப்பெல்லாம் இந்த மாதிரி பேங்க் ஸ்ட்ரைக்லாம் வரும் பாத்தீங்கன்னா மார்ச்ல வரும், ஜூன்ல வரும். மார்ச், ஜூன், அதுக்கப்புறம் அக்டோபர், அதுக்கப்புறம் டிசம்பர். ஸோ இந்த மாதிரி மாசத்துல எப்படின்னா பேங்க்ஸ் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் ஸோ இது இந்த நியூஸ் மார்க்கெட்டுக்கு புதுசா அப்படின்னா இந்த நியூஸ் மார்க்கெட்டுக்கு புதுசு கிடையாது. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதனால நம்மளுக்கு மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமானா சில சமயங்கள்ல அஃபெக்ட் ஆகும். அதாவது நிறைய தடவை அஃபெக்ட் ஆகும், ஆனா சில சமயங்கள்ல அஃபெக்ட் ஆகாம கூட இருக்கும். இப்போ 2 days ஸ்ட்ரைக்ன்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஒரு 4 days 5 days ஸ்ட்ரைக்னா அது ஒரு பேட் நியூஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம். 2 daysன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது இல்லாமல் இது எப்பவுமே நடக்கக்கூடியது. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் தான் அதை போய் பார்க்கணும். yesbank நியூஸ் வந்திருக்கு. ஸோ yesbank நியூஸ் என்ன அப்படின்னு மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, RBI rejects yesbank ARC proposal citing conflict அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ yesbankல yesbank rejects RBI rejects yesbank's ARC proposal citing conflict of interest reportனு வந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா yesbank ஒரு ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா அது ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதை நிராகரிச்சிடுச்சு. ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஏஆர்சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீம்ல பேட் லோன்ஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். பேட் லோன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேட் லோன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறமா அது அதுக்கப்புறம் அதை ரீசேல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பேங்கோட எல்லா இன்வென்ட்ரியும் கிளீன் ஆகும் அப்படின்றதுனால அவங்க கேட்டிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட. ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல நீங்க ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அந்த ஒரு பர்டிகுலர் இதை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கிளியரன்ஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா yesbank என்ன பண்ணியிருக்க முடியும்னா அந்த பேட் நிறைய ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட இருந்தும் நிறைய பேங்க்ஸ் கிட்ட இருந்தும் இருக்கிற பேட் லோன்ஸை இவங்க போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு திருப்பியும் ரீஒர்க்கிங் பண்ணி அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இவங்க பார்த்துருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கும் தடை போட்டிருக்கு. ஸோ அதனால இதுதான் இன்னைக்கோட நியூஸ். இதுக்கப்புறம் மேஜர் நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, Tata Motors sees commercial vehicles industry is growing over 30% next fiscal அப்படின்ற மாதிரி மார்ச் 11th இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா கமர்ஷியல்னா
இப்போ வந்து பிசினஸ் டு பிசினஸ் கேம்பெயின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ லாரி ட்ரக்ஸ், ஜேசிபி அந்த மாதிரிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால இன்னும் 2 வருஷத்துல, அதாவது என்னன்னா இன்னும் 2 வருஷத்துல, அதாவது நெக்ஸ்ட் பிசிக்கல் இயர்னா இப்போ கிடையாது, 2022 டு 2023, அதுல வந்து என்னன்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாங்க வந்து, அதாவது டாடா மோட்டார்ஸ் வந்து நாங்க அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ல வந்து இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிலாம் க்ரோ ஆக போகுது, அதனால எங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னா வந்து பிஸ்னஸ் பண்றவங்களோட வெஹிக்கிள் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீட்டில் காரோ மற்ற இதுவோ வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா அதுல தான் growth இருக்குது, 30% growth இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல இவங்க டாடா மோட்டார்ஸ் ப்ரெடிக்ட் பண்றது. இதனால டாடா மோட்டார் ஸ்டாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது இந்த கம்பெனியோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றதுனால வந்து இது வந்து ஒரு மேஜர் நியூஸ் வந்து இல்லை. என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து ஒரு 1 இயர் 2 இயருக்கு ஹோல்டிங் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு வேணா வந்து இது ஒரு மேஜர் நியூஸா இருக்கலாமே தவிர ட்ரேடர் ஆர் ஒரு 3 months ஹோல்டருக்கு வந்து இது வந்து ஒரு மேஜர் நியூஸா இல்லை. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா வந்து எது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. த போர்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் 100 crores 8.10% ஷேர் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ₹5 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர்ன்ற மாதிரி அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்குது, என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து கம்பெனி ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 18% இயர்-on-year டு 6.53 lakh அப்படின்ற மாதிரி வந்து பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. எப்போ அப்படின்னா வந்து 5.54 lakhsல இருந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த குவார்ட்டர்ல இருந்து, அதாவது இந்த குவார்ட்டர்ல இருந்து இதுக்கு அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நிச்சயமா வந்து ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது இந்த பர்டிகுலர் நியூஸ் மூலமா நம்மளுக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் மஹேந்திரால இன்வெஸ்டர் மீட் இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வெஸ்டரை போய் மீட் பண்ண போறாங்க. சிப்லாவும் வந்து என்னன்னா வந்து இன்வெஸ்டர்ஸை போய் மீட் பண்ண போறாங்க. பாரத் ஃபோர்ஜ் என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆட்டோ கான்ஃபரன்ஸ்ல வந்து எப்படின்னா வந்து மார்ச் 16th வந்து கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஆட்டோ கான்ஃபரன்ஸ், ஒரு எக்ஸ்போ மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பாரத் ஃபோர்ஜ் வந்து போறாங்க. டாடா ஸ்டீல் வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களும் இன்வெஸ்டரை போய் பார்க்க போறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா மேரில் லிஞ்ச் அதுல வந்து இருக்க போறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் வந்து அவங்களும் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி, ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஏஎம்சி இன்வெஸ்டர் மீட் வந்து போட போறாங்க மார்ச் 15th. இதுக்கப்புறம் மேஜர் நியூஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல் இண்டியாவோட டிவிடெண்ட் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, எக்ஸ் டேட் இன்ட்ரம் டிவிடெண்ட். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா வந்து இதனோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ என்ன நியூஸஸ் பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போடுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் லைக். தேங்க்யூ.